Hello guys, good morning. So welcome to our Trading King YouTube channel. ஸோ இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 ஆர்டர் ஒன்று காமிக்க போகிறேன். ஸோ கோல்டில் ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா US30 ஒரு என்ட்ரி, ஓகேவா? ஸோ அது எப்படி எடுத்தேன், எப்படி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ கோல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு 15 மினிட் ஷார்ட் நீங்கள் பார்க்கும்பொழுது, அதாவது டைம் ஃப்ரேம் எப்போவுமே செக் பண்ணணும், ஓகே? ஸோ 15 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை மொமெண்ட்டில் தான் இருக்குது, ஓகேவா? அதாவது பை சைடு தான் இருக்காங்க மார்க்கெட். ஸோ அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து 5 மினிட் கேண்டில்ஸில் வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு இன்டெசிஷன் டோஜி கன்ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ அப்போ என்ன இருக்கும் மோஸ்ட்டாகவே நீங்கள் இவ்வளோ தூரம் பையிங் தான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தாலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு பை சைடு தான் போவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணால் கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி வந்து நான் இதில் எடுத்தேன். அதே மாதிரி நம்மளோட ரியல் அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி ஒன்று போட்டிருந்தேன், ஓகே? எக்ஸாமில் தான் போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 லாட், அதாவது 50 குவான்டிட்டி போட்டிருந்தேன். ஸோ ஒரு மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், ஓகே? ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகே? ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கணும், ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வர லாஸ் வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து உங்களோட கண்ட்ரோல், அதாவது ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக வந்தாலும் கம்மியாக வந்தாலும் லாஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் இருந்தீங்கன்னா வந்த ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு போய் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா வந்து மேலே வந்து ஒரு இன்டெசிஷன் கேண்டில் வித் அதுக்கப்புறமா வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து நமக்கு வரனால, ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு இன்வெர்டட் ஹேமர் இருக்கனால மார்க்கெட்டோட அதாவது அதோட ஸ்பீடு, ஓகேவா, பியரிஷ் சைடு ஆப்போசிட் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ என்றைக்குமே வந்து ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து சப்போஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பார்ஷலாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது நல்லது, ஓகே? ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு $400 மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் ரன் பண்ண விடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டிலோட மிடில் வரைக்கும் மார்க்கெட் வரும், ஓகே? ஸோ இந்த கேண்டிலோட மிடில் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் என்னோட டேக் ப்ராஃபிட் இடத்துக்கு போகும் அப்படின்றனால நான் இதை வந்து நான் லீவ் பண்ணுறேன். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ரியல் கிடையாது, ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் நம்ம எடுத்திருக்க என்ட்ரி வந்து எந்த அளவுக்கு அனாலிசிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஓகே? ஸோ அதே மாதிரி வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா டைமுமே ட்ரேட் பண்ணாதீங்க. கரெக்டான செட்டப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க, ஓகேவா? ஸோ சப்போஸ் லாஸ் வந்தால் கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் இருக்கணும், ஓகே? ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லா ஃபேக்டருமே நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வெறும் ஒரே கான்செப்ட் மட்டும் தைப்பீங்க, ஓகேவா? ஸோ இது வந்து மார்க்கெட் ஒரு லோ வைக்கிறாங்க, ஒரு பிரேக் ஆகுது, அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஒரு வச்சாங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம், கரெக்டாக? ஸோ மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். மார்க்கெட் வந்து மேலே போவாங்க, ஐ ஃபார்ம் பண்ணி போவாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஓகே? ஸோ சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி எப்படி வேணாலுமே வந்து மாறலாம். பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ், ஓகே, அது வந்து சம்டைம்ஸ் தான் நடக்கும், ஓகே? ஸோ உங்களோட ஸ்டடி, உங்களோட கான்செப்ட் வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து மாற்ற தேவையில்ல. பட் அதையே வந்து ரிப்பீட்டடாக பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதை வந்து நீங்கள் ரியாலிட்டியில் பண்ணும்பொழுது வேறு, ஓகே? ஸோ மற்ற விஷயத்தில் நீங்கள் ரியாலிட்டியை நீங்கள் பண்ணும்பொழுது வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு கம்பைன்டு ஃபேக்டராக பாருங்கள், ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் சார்ட்டை வந்து ரீட் பண்ணுங்கள். எந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கு, ட்ராப் எங்கெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த ட்ரேடில் வந்து நமக்கு எமோஷன்ஸ் கம்மியாகும், ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகும், ஓகே? ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கோல்டில் வந்து ஒரு $400 நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10,000 கிட்ட இருக்குது. ஸோ இது நம்ம என்ன ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிவ்அவே அது மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம், ஓகே? பாய்.